தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். டிவிகே அரசுக்கு என்னென்ன விஷயங்களை ஆதரவாக சொல்றாங்கன்னு சமூக வலைதளங்களை தேடி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. விமர்சனங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் நிறைய இருக்குது. அப்படி தான் இருக்கணும். ஒரு அரசு நம்மளுக்கு பிடிக்க, ஒரு கட்சி பிடிக்க, ஒரு தலைவர் பிடிக்குன்றதுக்காக அவங்க செய்கிற எல்லாமே சரி சரி சரின்னு சொல்லக்கூடாது. வன்மத்தில் எல்லாமே தப்பு தப்புன்னு சொல்லக்கூடாது. நியூட்ரலாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். அப்பேற்பட்ட விஷயம் தமிழ்நாடு அரசியல் சார்ந்து பெருசாக நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி பார்க்க போகிறோம். அதிமுக இஷ்யூ பெருசாக போயிட்டு இருக்கல, அதில் CV சண்முகம் அவர்கள் அடுத்த புயலை கிளப்பி விட்டுருக்காரு. இது எல்லாத்தை பற்றி தான் பேச போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். புதிய அரசு அமைஞ்சுதா தாவேகா தலைமையில். அதுக்கப்புறம் சென்னை மாநகராட்சியோட மேயரை நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்களா? இல்லைல்ல. ஓகே. இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு பிறகும் கூட முதலமைச்சர் அவர்களை மேயர் பிரியா அவர்கள் சந்திக்கலை. அவங்க திமுகவோட தீவிர விசுவாசியில் மாற்று கருத்து இல்லை. அந்த கட்சியோட பிரதான முகங்களில் அவங்களும் முக்கியமான முகமாக இருக்காங்க. அந்த நம்பிக்கையில் தான் மேயர் பொறுப்பையும் கொடுத்து அழகு பார்த்தாங்க கட்சி தலைமை. அவங்க சந்திக்காமல் இருந்தாலும் இவரை சரி ஓகே, கட்சி வெவ்வேறு கட்சி, அதுவும் திமுக தான் பிரதான எதிரியா தாவேகா தலைவராக விஜய் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ CM வேறு ஆகிட்டாரு. இப்போ போய் அவங்க பார்ப்பாங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. ஜார்ஜ் கோட்டை வர்சஸ் ரிப்பன் மாளிகைன்னு ஒரு இஷ்யூ பெருசாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு பல பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஊடகங்கள் என்ன பண்ணிட்டாங்க, பிரியா அவர்களுக்கே கான்டாக்ட் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். அதில் என்ன இப்போ தகவல் வெளியே வந்திருக்குன்னா, இல்லைங்க எனக்கு கால் முறிவு ஏற்பட்டுச்சு, அதுக்காக நான் வீட்டில் ஓய்வு எடுத்துட்டு இருக்க, வேறு எதுவும் கிடையாது, எல்லா விஷயம் சரியானதுக்கப்புறம் ப்ரொசீஜர் ஆரம்பிக்க போகிறோன்ற மாதிரி அவங்க சைடில் சொல்லியிருக்காங்களாம். ஸோ நிறைய பேர் ஒரு பக்க தகவலை மட்டும் பிரசுரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை CM பிடிக்கல உங்களுக்கு, அதனால வரல அதுன்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிடிக்குது பிடிக்கலாம் இல்லை, கடமையை செஞ்சு தான் ஆகணும். அந்த முகத்தை பார்த்து தான் ஆகணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அவங்க சைடு சொல்லியிருக்க விஷயம் இருக்குல்ல, கால் முறிவுன்ற விஷயம், இதை பெருசாக நிறைய பேரும் நியூஸாக பிரசுரிக்காமல் விட்டாங்க. அதனால தான் 2 தரப்பு தகவல்களையும் உங்ககிட்ட டெலிவரி பண்ணிட்ட மக்கள். ஓகே. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போ ஒரு கேள்வி கேட்கப்படுச்சு. சார், இது போல் PM ஸ்ரீ திட்டம் இருக்குல்ல, இதை பற்றின உங்களோட நிலைப்பாடு என்ன? ஏன்னா இதுக்கு முந்தைய அரசு எந்த அளவுக்கு அந்த திட்டத்தை எதிர்த்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும், நீங்களும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, 2 வருஷமாக நமக்கு வர வேண்டிய கல்விக்கான நிதி இருக்குல்ல, அது இன்னும் வரல. மறைமுக அழுத்தத்திற்கு நம்ம ஒருபோதும் அடிபணியவே மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட திமுக அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர் எந்த அளவுக்கு பேசியிருப்பாரோ அந்த PM ஸ்ரீ திட்டம் சார்ந்து, அதுதான் இவரும் பேசியிருக்காரு. கொள்கையில் என்றைக்குமே சமரசம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காருங்க. ஓகே, ஒருவேளை எதிர்பார்க்குற நிதி கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன முடிவாக இருக்கும், அதை பற்றி எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணல இதில். ஓகே, ரைட்டு. அடுத்து இதே ப்ரெஸ் மீட் என்ன சொல்லியிருக்காப்புல, ஆசிரியர்களோட பிரச்சனைகள் இருக்குல்ல, இதை பேசி தீர்ப்போன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்கள் பல வருஷமாக, நீங்கள் சின்ன பையனாக இருந்து இப்போ நீங்கள் 10-20 வருஷம் கழிச்சு பெரிய பையனாக மாறி செய்திகளை பார்த்தா கூட ஆசிரியர்கள் சார்ந்த கோரிக்கைகளை முன் வச்சு போராட்டங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அமைப்பு பேர் மட்டும் தான் மாறுபடும், ஆனால் ஆசிரியர்கள் போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அவர் சொல்கிறாரு, எங்கள் போரையே பேசி தீர்க்குறாங்க, இந்த பிரச்சனை பேசி தீர்க்க முடியாதா என்ன? சட்டப்படி போக வேண்டிய பிரச்சனை சட்டப்படி தீர்த்துப்போம், மற்றபடி பியூரோக்ராட்ஸை வச்சு தீர்த்துக்கணுமா பேசி நம்ம தீர்த்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த ஸ்கூல் வாகனங்கள் இருக்குல்ல, நிறையா ஸ்கூல்ஸில், தனியார் ஸ்கூல்ஸையும் சேர்த்தா சொல்கிறேன், அந்த வாகனங்களில் பொத்தலை விழுந்துருக்கிறது, சரியாக பராமரிப்பு இல்லாமல் அந்த வாகனம் விபத்துக்குள்ளாகிறது, குழந்தைங்க உயிர் போகிறது முக்கியமான விஷயம். இதை பற்றி கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அப்போ ஒரு தெளிவாக யோசிக்கவே பட்டுன்னு சொல்லிட்டாப்புல, பள்ளி வாகனங்களை முறையாக பராமரித்து ஆகணும், மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக இருக்கணும். இதில் நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 0 டாலரன்ஸ்னு சொல்லியிருக்காரு. அதாவது சகிக்கவே மாட்டோன்றதா அர்த்தம். இட் மீன்ஸ் ஒரு பள்ளி வாகனத்தில், தனியார் பள்ளியும் சேர்த்தா சொல்கிறேன், ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளத்தை அரசு கண்டுபிடிச்சாலும் அந்த பள்ளி சார்ந்து பெரிய நடவடிக்கை எடுக்கப்படணும் இப்போ எச்சரிச்சிருக்காங்க. ஒருவேளை யாராவது மெயின்டெனன்ஸை சொதப்பினீங்கனாக்கா கடுமையான ஆக்ஷன் உறுதின்னு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நல்ல இனிஷியேட்டிவ் தான் இது. இன்னொரு பக்கம் குட்டி குட்டி பசங்க நம்ம மாநிலத்தில் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான பாதையை தேர்ந்தெடுத்து போயிட்டு இருக்காங்க தெரியுமா? சமீபத்தில் கோயம்புத்தூரில் அந்த 13 வயசு பசங்க விஷயம் பார்த்துருந்தோம். இப்போ அடுத்து ஒன்று நடந்திருக்கு. நெல்லை ராமையன்பட்டி புறக்காவல் நிலையம் இருக்குல்ல, அவங்களோட லிமிட்டுக்கு உட்பட்ட பகுதியில் இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ ஒரு பைக்கில் 3 பசங்க வந்திருக்காங்க, 17 வயசு பசங்க, மைனர்ஸ் தான். 3 பசங்க வந்திருக்காங்க.
அந்த பசங்க வந்து அந்த பைக்கை போலீஸார் நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு குட்டி குட்டி பசங்களாக இருக்கீங்களே லைசன்ஸ் எடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. லைசன்ஸே இல்லை, பேப்பர்ஸும் பெருசாக இல்லை. சரி தம்பிங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாவியை நாங்கள் வச்சுக்கிறோம், நீ இப்போ பேரண்ட்ஸை கூப்பிட்டு வாப்போ அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பயப்புள்ளைங்க எவ்வளோ தூரம் ஒரு வேலையை பார்த்து விட்ருக்கு பாருங்க. சத்தம் இல்லாமல் அந்த வண்டியை தள்ளிட்டு போயிட்டானுங்க அந்த குட்டி பசங்க. தள்ளிட்டு போனவனுக்கு சும்மா இல்லாமல் போலீஸை ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களாமா. சினிமா படத்தை பார்த்து இந்த அளவுக்கு தாக்கம் ஏற்பட்டுச்சு என்னவோ தெரியல இவனுங்களுக்கு. போலீஸ் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கானுங்க. என்ன பண்ணுறான்னு தெரியுமா, அந்த 17 வயசு பசங்க 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் மேலே பெட்ரோல் குண்டை வீசியிருக்கானுங்க. எப்படிங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்? நம்மளுக்கு 17 வயசாக இருக்கும்போது வண்டிக்கு பெட்ரோல் போடணும்னு தெரியும், அவ்வளோ அதிகபட்சம். அந்த பெட்ரோல் ஒரு வெப்பனாக மாற்றணும் அப்படின்னு யோசிச்சிருக்கானுங்க. பார்த்தீங்களா, என்னென்ன யோசிக்க வேண்டிய வயசில் நல்ல விஷயங்கள் சார்ந்து இது போல் யோசிச்சிருக்கானுங்க. அட்டாக் பண்ணியிருக்கானுங்க. அந்த ஸ்டேஷன் காம்பவுண்டில் பார்த்தா சுவட்டில் கருப்பு கருப்பாக திட்டா பதிவாயிருக்கு அந்த காட்சிகள்லாம். இந்த ஸ்டேஷன்ஸை அலர்ட் பண்ணிட்டாங்க போலீஸார். இந்த ஸ்டேஷனில் அட்டாக் பண்ணதுமே அடுத்த இருக்க அந்த ஜூடி செக்ஷன் சார்ந்த இருக்க எல்லா ஸ்டேஷனும் அலர்ட் பண்ணிட்டாங்க, இது போல் பசங்க ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பசங்களை தேடும்போது அந்த பசங்க சரணடைஞ்சிட்டாங்க. இந்த 3 பசங்க தச்சநல்லூர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே சரணடைஞ்சிட்டாங்க. அப்போ என்ன தெரியுமா வாக்குமூலம் கொடுத்துருக்காங்களா, வாகன சோதனையில் போலீஸ்காரங்க என்னை தடுத்தாங்க, எங்களை கோபப்படுத்திட்டாங்க, அதனால தான் நாங்கள் பெட்ரோல் குண்டை வீசிட்டு போயிட்டோன்னு அந்த பசங்க சொல்லியிருக்காங்க. இதில் என்ன தெரியுமா இன்னொரு கூடுதல் தகவல் வெளியே வந்திருக்கு, அந்த பசங்களுக்கு மது போதையோ இல்லைனா கஞ்சா போதையும் சேர்த்து இருக்கலாம்னு சொல்கிறாங்க. எப்படிங்க இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சிட்டி சைடில் தான் அதிகமாக ட்ரக்ஸு உழவிட்டுருக்குன்னு பார்த்தா கிராமப்புறம்னு அதிகமாக இருக்கும் போல இருக்கே. எப்படி இந்த பசங்க இதெல்லாம் கிடைக்குது? விசாரணை இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. விசாரணை முடிவோடு தான் இந்த தகவலை உறுதிப்படுத்திட்டு போலீஸ்காரங்க ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுவாங்க. அது வரைக்கும் காத்திருப்போம் மக்களே. இது வரைக்கும் வெளியே இருக்க தகவல் பார்த்தீங்கன்னா இந்த தகவல் தான். இப்போ புரியுதா, ட்ரக்ஸ் கலாச்சாரத்தை எதுக்காக நம்ம ஒழிச்சே தீரணும்னு, கங்கணம் கட்டி அழியணும்னு சொல்கிறேன்ட்டு தம்மா தூண்டு பசங்களுக்கு இந்த போல தாட்ஸ்லாம் வந்திருக்கு. பெட்ரோலை இது போல் வெப்பனைஸ் பண்ணுற விஷயம் கொடுமை. சி.வி. சண்முகம் அவர்கள் இபிஎஸ் அவர்களுக்கு எதிரான அணி இருக்குல்ல, அதோட அறிவிக்கப்படாத தலைவராக செயல்பட்டு இருக்கவர். அவர் இப்போ என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, ஏடிஎம்கே எந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாலும் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்குங்க, இதை பற்றி நாங்கள் விவாதிப்போம் அப்படின்னு கேட்டால் அதை கூட காதில் வாங்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. வேறு யார், இபிஎஸ் அவர்கள் தான் அவருடைய சொல்லியிருக்காரு. தோல்வியை பற்றி விவாதிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படிங்க, பதவி பறிக்கப்படும் அப்படின்னு எங்களால் மிரட்டுறாங்க. அதிமுகவோட தலைமை எங்களை மிரட்டுது, பேசலான்னு சொல்லிட்டு பொறுப்பிலிருந்து நீக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளோட முந்தைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இபிஎஸ் அவர்கள் பேசி தீர்த்துக்கலான்னு சொல்கிற விஷயத்த நான் உங்களுக்கு கன்வே பண்ணியிருந்தேன். அதான் இங்கே சொல்கிறாரு, பேசலான்னு சொல்கிறார்ல, ஆனால் பொறுப்பு தான் நீக்கி விட்டுறாருப்பா. இபிஎஸ்ஆர் நியமிக்கப்படுற எந்த ஒரு பதவியும் செல்லாதுன்னு சொல்லியிருக்காப்புல. பொதுக்குழு கூட்டுங்க, அதில் என்ன முடிவு எடுக்கப்படுதோ நாங்கள் அதுக்கு கட்டுப்படுறோன்னு சொல்கிறாங்க. அதாவது சி.வி. சண்முகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் அவர்கள் மட்டும் அதிமுக கிடையாது, அதிமுக இருக்க எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்தது அதிமுக. அதான் மனப்பூர்வமாக நம்புறாப்புல. அதனால தான் பொதுக்குழு கூட்டுங்க, அங்கே என்ன முடிவாத நம்ம பார்த்துக்கலான்றாரு. திமுகவோட ஆட்சி அமைக்க விரும்பினாங்கள, அப்போ ஏற்பட்டதான் இந்த கருத்து வேறுபாடு இப்போ வரைக்கும் பெருசாக போயிட்டு இருக்கிறதா திரும்ப அந்த புயலை கிளப்பி விட்டுருக்காரு. எவ்வளோ நாள் தான் அவங்களும் இல்லை அதெல்லாம் பேசல கேஸில் கூட்டணிலாம் சொல்லிட்டு இருக்க முடியும். இவர் திரும்ப திரும்ப அதில் ஆழமாக நிற்கிறார். பார்த்தீங்களா, அந்த கூட்டணி நாங்கள் ஒத்துக்கலைங்க, அதனால அந்த பிரச்சனை தான் இதுன்ற மாதிரி சொல்கிறார். தான் அப்படின்ற மனநிலையில் இபிஎஸ் இருக்கிறதா பகிரங்க குற்றச்சாட்டிய சி.வி. சண்முகம் இங்கே முன் வச்சிருக்காரு. கூட்டணி வைக்க வந்த தாவேகா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கணும்னு தாவேகா ட்ரை பண்ணிச்சான். ஆனால் அதை கூட உதாசீனப்படுத்திட்டாரு. கூட்டணி சார்ந்து பேச வந்தவங்களை கூட அவர் பெருசாக கண்டுக்கலை. அவங்கள துரத்துறதுலேயே குறியாக இருந்தார். யார், இபிஎஸ் குறியாக இருந்தாராமா. தேமுதிக, புதிய தமிழகன்னு இந்த கட்சிகளை கூட அவர் கூட்டணியில் சேர்த்துக்கிறது ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய பேர் டவுட் இருந்துச்சுல, எப்படி தேமுதிக அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க திமுக அப்படின்ட்டு. காரணம் இப்போ தான் புரியுது போல பல பேருக்கும். அவங்கள சேர்த்துக்க கூட இபிஎஸ் அவர்கள் தயாராக இல்லைன்னு இவர் சொல்லியிருக்காரு. இதை இபிஎஸ் அவர்கள் விளக்கம் கொடுத்தா தெரியும் எந்த பக்கம் உண்மை இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது வரைக்கும் தமிழ் அரசியல் களத்தில் முக்கால்வாசி அரசியல்வாதிகளை விஜய் அவர்கள் சந்திச்சிட்டாங்க, சிஎம் அவர்கள். ஆனால் இபிஎஸ் அவர்களை சந்திச்சான்னு ஒரு செய்தி வெளியே வந்துச்சா? இல்லைல்ல. ஒருவேளை அவர் வாலண்டியராக சந்திக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காருல, அதுக்கு பின்னாடி இதுதான் காரணமாக இருக்கும்னு தெரியல. சி.வி. சண்முகம் அவர்கள் சொன்ன உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தாவேக்காவை புறந்தள்ளினாங்களே, உதாசீனப்படுத்தினாங்களே, அதை மனசில் வச்சு கூட மேபி அவர் இவர் மீட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஒரு ஆட்சி அமையுது அப்படின்னா அந்த ஆட்சி சார்ந்த அமைச்சர்கள் மேலே மட்டும்தான் மக்களோட ஃபோக்கஸ் பெருசாக இருக்கும். ஆனால் என்ன கேட்டால் அந்த கட்சி சார்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க எம்எல்ஏஸ் இருக்காங்களே, அவங்க மேலே ஒரு பெரிய ஃபோக்கஸ் இருக்கணும். பிகாஸ் அமைச்சர்களை நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிட முடியாது. ஆனால் எம்எல்ஏஸை, நம்ம தொகுதி எம்எல்ஏஸை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியல, அவங்ககிட்ட குறைகளை கொண்டு போக முடியல, செயலாக்கம் பெற வைக்க முடியல. ஸோ எம்எல்ஏஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் டிவிக்கோட எம்எல்ஏ ரமேஷ் இருக்கார்ல, அவருக்கு நல்ல பேர் கிடச்சிட்டு இருக்குங்க சமீப காலமாக. குறிப்பிட்டு சொல்லணும்னா 2 சம்பவங்களை சொல்லலாம். அதில் முதல் சம்பவத்தை சொல்கிறேன். அடிப்படை வசதிகளே இல்லாமல் இருக்குப்பா இந்த அம்மா உணவகமும் இ சேவை மையமும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் வெளியே வருது. எங்கே, திருவரங்கத்தில்.
அவர் தொகுதி சார்ந்த பிரச்சனையாச்சு, களத்தில் ஃபுல்லாக இறங்கணும்ல, கிளம்பி போயிருக்காப்புல. போனவர் அங்கே ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அங்கே பிரச்சனை இருக்குன்றதை அஷ்யூர் பண்ணிவிட்டு ஒரே வாரத்துக்குள்ள இது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுங்கன்ற மாதிரி மாநகர ஆணையருக்கு அவரு வலியுறுத்திருக்காப்புல. நல்ல விஷயம் தான். ரெண்டாவது நல்ல விஷயத்தையும் ரமேஷ் அவர்கள் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, திருவரங்கம், அம்மா மண்டபம், காவிரி ஆறு பகுதி இருக்குல்ல, இங்கே குப்பை அந்த அளவுக்கு தேங்கிட்டு இருக்குங்க. எனக்கு இதை பார்க்குறப்ப சைதாப்பேட்டை கூவம் இருக்குல்ல, நம்மளா பிறந்து வளர்ந்த இடமாச்சே, அந்த இடம் சார்ந்து தான் ஒரு பெரிய ஏக்கம் வரும். ஒரு காலத்தில் குடிக்கிற தண்ணியாக யூஸ் பண்ணிட்டு இருந்த இடம் இப்போ எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்ட்டு. சரி, ஓகே, ரைட், விடுங்க. இதை பார்க்குறப்ப நான் தான் ஞாபகம் வந்துச்சு. இங்கே ஃபுல்லாக தேங்கி இருக்க குப்பை இருக்குல்ல, இதை ஃபுல்லாக அப்புறப்படுத்தணும், அரசு சேர்ந்தவங்க பெருசாக ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்னு வீடியோஸ் ஒன்று ஒன்றா வெளியாகிட்டு இருந்துச்சு. அந்த உள்ளூர் மக்கள் வீடியோஸை வெளியிட்டு இருந்தாங்க. கம்யூனிஸ்ட் தோழர்களும் சில பேர் இதில் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. இந்த வீடியோஸை ஃபுல்லாக வெளியில் கொண்டு போட ஸ்ப்ரெட் அவுட் பண்ணோம் அப்படின்ட்டு. அது ரமேஷ் அவர்கள் பார்வைக்கு போயிருக்கு போல இருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காப்புல, மாநகராட்சி ஆணையருக்கு இதை பற்றி தெரிவிச்சிருக்காப்புல, தூய்மை செய்கிற பணியை உடனே ஆரம்பிங்கன்னு சொல்லியிருக்காப்புல. எம்எல்ஏ வாய்ஸ் ஆச்சு, ஆளுங்கட்சியாச்சு, நோனா சொல்ல முடியும். இறங்கியெல்லாம் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுத்தமாக ஆரம்பிச்சிருக்குங்க அந்த இடம். ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் படு கேவலமான முறையில் மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கும் காவேரி பகுதியில் படு மோசமான நிலையில் மக்கள் கண்டால் முகம் சுளிக்க ஒரு சூழ்நிலையில் இந்த பகுதி இருந்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் ஸ்ரீரங்க அம்மா மண்டபம் பகுதியில் காவேரி ஆற்றில் படு மோசமான நிலையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலை அரசு கண்டுக்காமல் இருப்பது வேதனைக்கு உள்படுகிறது. உடனடியாக இந்த பகுதியை சரி செய்து தர வேண்டும் என சிபிஎம்எல் லெனின் கட்சியும் சிபிஎம் மார்க்ஸ் கட்சியும் பொதுமக்களும் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொள்கிறார்கள். உடனடியாக இந்த பகுதியை தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்கு நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு மதுப்பிரியர்கள் பல பேருமே இது வரைக்கும் புகாரை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்களே, வாக்குவாதங்களை ஈடுபட்டு இருந்தாங்களே. இன்னொரு பக்கம் விசாரிச்சா இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்களே, அந்த சைடில் கேட்டால் அவங்க நிறைய நியாயங்களை அடுக்கிறாங்க. அவங்க தரப்பு நியாயம்னு, ஏங்க இங்கே இந்த வசதி இல்லை, அது இல்லை, இது இல்லை, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணி கொடுத்தா நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோன்னு அவங்க ஒரு பக்கம் நியாயங்களை அடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன திறமை எதிர்பார்ப்பு, ஸோ பாட்டிலுக்கு மேலே காசு வாங்குற விஷயம் ஓப்பனாக ஊர்ஜிதமாயிடுச்சு. இதில் மறைக்கிறது இனிமேல் ஒன்றுமே கிடையாது. இது போல் நியாயம் கற்பிக்கிறாங்களே, கூடுதலாக விலை வச்சு விற்கிறது என்ன காரணம்னு சொல்லிட்டு அவங்க சார்ந்து இந்த கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிற மாதிரி குறைகள் அங்கே இருக்கா? ஏன்னா எக்ஸ்ட்ராவாக காசு வாங்காதீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை சொல்கிறது கரெக்டாக இருக்கும். ஆனால் இவங்களும் பண்ணுறது தப்பு. கவர்மெண்ட்டு உங்களுக்கு பண்ணி விடலாம், பப்ளிக் எடுத்து பாக்கியில் காசு எடுப்பீங்களா? இதுவும் தப்பு தான். ஸோ இதில் அரசு என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்க பார்க்குறதுக்கு வெறும் அறிக்கை என்ன வேலைக்கு ஆகாதுங்க. காலத்தில் இறங்கி ஏதோ பெரிய விஷயத்த கவர்மெண்ட் பண்ணியே ஆகணும். பார்ப்போம்.
அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.